ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 18001123 அறையழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிறப்பு உன்னோட முதல் வெற்றி. இலக்கு உன்னோட ஒவ்வொரு அடியிலையும் இருக்கணும். விடாமுயற்சி உன்னோட குணமா இருக்கணும். தைரியம் உன்னோட உயிரா இருக்கணும். போராடுற சக்தி உன்னோட ஆன்மாவுல இருக்கணும். நாம வேட்டையாட போறோமா இல்ல அந்த வேட்டைக்கு இரையாக போறோமான்னு தெரிஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து உன்னோட போராட்ட வேட்டை ஆரம்பிக்குது. சிவா, எல்லோரும் வேட்டையாடுவாங்க, ஆனா இந்த புலி மாதிரி யாரும் வேட்டையாட மாட்டாங்க. இந்த புலிய வேட்டையாடணும்னா பிறக்கும் போதே வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். மிஸ்டர் ராபர்ட், இதோட முடிச்சுக்கலாம். நோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் வேண்டாம். மிஸ்டர் ராபர்ட், உண்மையை மட்டும் சொல்லுங்க. இவ்வளவு நாளா உங்களுக்காக வேலை பார்க்குறேன். நான் ஏன் அதை செய்ய போறேன்? என்ன நம்புங்க சார், நம்புங்க. ப்ளீஸ் சார். இத்தனை வருஷமா எனக்காக விசுவாசமா வேலை பார்த்திருக்க, ஆனா என் நம்பிக்கைய ஜெயிக்கல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ் நோ. நாம அன்பா விளைவிக்கிற விளைச்சல் நல்லா வரணும்னு இதை நாம பயன்படுத்துவோம். ப்ளீஸ் வேண்டாம் சார், ப்ளீஸ். இது அதுல வர்ற பூச்சிகளை எல்லாம் சாகடிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. குட் லக் மை டியர் ஃப்ரெண்ட். ரெஸ்ட் இன் பீஸ்.
ஏய் காட்டேரி, பிளட்டுக்கு பயங்கர டிமாண்ட் இப்ப. இன்னும் 2 பாட்டில் பிளட் வேணுமா உங்களுக்கு? ஒண்ணுத்துக்கு 10,000 ஆனாலும் பரவாயில்லையா? இனிமே பாஸ் கிட்ட சொல்லி மாசத்துக்கு 4 பிளட் கேம்ப் போட சொல்லணும். ப்ளீஸ் பா, இன்னும் என்ன 2 மேடம்? யூனிட் வேணும்னு பிளட் கேட்டா கொடுப்பா. நாங்களே எடுத்துட்டு வந்து தருவோம்ல. டைம் இல்லப்பா, ரொம்ப அர்ஜென்ட் பா. வேணும்னா 10 இல்ல 12,000 கூட வாங்கிக்கோங்க. சீக்கிரம் கொடுங்கப்பா. ஐயோ, எங்கன்னு தேடுவேன். என்ன பண்றீங்க? நில்லுங்க. இருக்குமோ? ஏய் யார் மணி? ஏய் அப்படிலாம் பண்ணாதமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தம்பி ஏய், ப்ளீஸ். என்னடா இது? மேடம், கொஞ்சம் வெளிய வாங்க முதல்ல. மேடம், என்ன மேடம்? வாங்க, கேளுங்க மேடம். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ஏங்க இதெல்லாம்? இந்த என்ன யூனிட் பண்றீங்க? பிளட் மட்டும் கொடுங்க. வாங்க. உங்களை அங்கேயே தானே தயவு இருக்க செஞ்சு சொன்னேன். கொஞ்சம் நீங்க help உள்ள பண்ணுங்க. வரீங்க. Please. சொல்றதை கேளுங்க மேடம். யார் அது? ஏய் யாரும் அசையாதீங்க. இந்த ஃபோன் யார் பேர்ல இருக்கு? யார் யார் கால் பண்ணிருக்காங்க? மொத்த டீடைல்ஸும் எனக்கு வேணும். இந்த வீட்டு ஓனர் யாரு? யார் யாரெல்லாம் வந்து போறாங்க? சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் மொத்தமா என் டேபிள்ல இருக்கணும். மேடம், அது இதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் காலனியா இருந்தது. இப்போ இங்க நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அவன் பேரு ருத்ரன். ஆனா எல்லாரும் அவனை பில்டப் ராஜா, கடவுள்னு கூப்பிடுறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், பில்டப் எல்லாம் நல்லா கொடுக்குறீங்க. ஆக்ஷன் படத்துக்கு டயலாக் ரைட்டரா போலாம். கோ அண்ட் சர்ச். ஓகே மேடம். ஒரு இடம் விடக்கூடாது. கோ அண்ட் சர்ச். ஆமா, யார் அந்த பில்டப் ராஜா? கூப்பிடுங்க. ஊருக்கு புதுசா போஸ்டிங் ஆனா அந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம். அதே மாதிரி இந்த ஊர்ல புதுசா எந்த ஆபீசர் வந்தாலும் முதல்ல என்னோட இந்த கோவிலுக்கு வந்து நீயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். எப்படி? ஹேய் ருத்ரதேவா, மயானவாசி, நீங்க என்னமோ ஜடைய வளர்த்துட்டு நல்லா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவ உங்க பேரை வச்சுக்கிட்டு ஊரையே மொட்டை அடிச்சு எத்தனையோ குடும்பங்களை மயானத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கான். நானும் உன்ன மாதிரியே டயலாக் பேசிட்டு இருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல உன் எல்லா தொழிலையும் விட்டுட்டு இழுத்து மூடிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா விபூதியை பூசிக்கிட்டு ஹரிச்சந்திர மாதிரி போய்கிட்டே இருக்கணும். இல்லனா இந்த டயலாக் தவிர வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. யோ டிபார்ட்மெண்ட், ஏசில இருந்து பிசி வரைக்கும் மாசமான மாமூலு, மேல் இடத்துல இருந்து கீழ இடம் வரைக்கும் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கல. ஏட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் சார், எங்கேயும் எதுவும் இல்ல. மைசூர்னா மைசூர் பாக்கு, திருச்சின்னா இந்த திருப்பதி தான். கஞ்சாவை விட இந்த வாசத்துல தான் போதை. ஏய் மேடம், நேரம் பார்த்து லாக் பண்ணலாம். லோக்கல் ஆளுங்க கேங் சேரத்துக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடலாம். இதுல என்னடா இருக்கு கிக்கு? வெறும் உதட்டோட ருசியை பார்த்த இந்த கண்ணத்துக்கு கை ருசி காட்டின அந்த டிசி கிட்ட இருக்குடா கிக்கு. அந்த உதட்டுல இருக்கிற கிக் எனக்கு வேணும்டா. விசில் அடிக்கிற டைம்ல டயலாக் பேசினா கேட்காது. தப்பு பண்ணா பெரியவங்க புத்தி சொல்லுவாங்க, அதுக்கப்புறமும் தப்பு பண்ணா என்ன மாதிரி ஆளுங்க அடிச்சு சொல்லுவாங்க. He's unstoppable as a fighter. Gonna get through by danger. Can't get tougher than a soldier. He's on it in the armor. Duryane even the under. He's a fighter.
എതിരാളികൾക്ക് ഇവനാപ്പൻ ട്രൈബലൈസർ ചുരുക്കത്തെ ഇവനാ ഗുഡ് ബുക്സ് സൂപ്പർവൈസർ ടൈഗർ എല്ലാം സൺ ഓഫ് ടൈഗർ Why, bro? Come on, bro. Hey, super. Va, 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 vaada. Come on, come on, come on, come on, come on, come on. போட்டுக்கிட்டு இருக்க ட்ரெஸ்ஸையும் நிக்கிற ஆளையும் பார்த்து மீசையை முறுக்கிக்கிட்டு தொடைய தட்டிக்கிட்டு சண்டைக்கு நிக்கிற எல்லாரும் பைல்பான் இல்ல, வந்திருக்கிறது ஃபைட்டர். பிரேக்கிங் நியூஸ். ரத்த தானம் மகாதானம்னு சொல்லுவாங்க. நாம தானம் பண்ற ரத்தத்தை உரியிற காட்டேரிங்க கூட இருக்காங்க. நம்ம ஊர்ல இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு தொழில் தான் பிளட் மாஃபியா. புதுசா பெங்களூருக்கு வந்திருக்க ஜில்லா அதிகாரிங்க தேடி வேட்டையாடி இருக்காங்க. இத பத்தி ஒரு பிரஸ் மீட் நடந்துட்டு இருக்கு, பார்க்கலாமா? மாதிரியான மாஃபியா இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ரத்த தானம் மகாதானம்னு சொல்லுவாங்க. இந்த மாஃபியா பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நீங்க சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை ட்ராக் பண்ணி திடீர்னு லைம் லைட்டுக்கு வந்து இந்த மொத்த சிட்டியை உங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்களா? இந்த மீடியா, ஐ மீன் சோஷியல் மீடியா 2 விதமா இருக்காங்க. ஒன்னு இந்த செல்ஃபி கிரேஸ், என்ன பண்ணாலும் போட்டோ போடுறது. இன்னொன்னு சோசியல் கன்சர்ன், நம்மள சுத்தி முத்தி நடக்கிற அநியாயங்களையும் நியூசன்ஸ்களையும் போஸ்ட் பண்றது, vlogல போடுறது, ஷேர் பண்றது. இப்படிதான் இந்த பிளட் மாஃபியாவும் ஒரு vlog மூலியமா தான் எனக்கும் தெரிய வந்தது. என்ன vlog அது? ஃபைட்டர். எங்கெங்க பிளட் கேம்ப் நடக்குதோ அங்கங்க நம்ம சோஷியல் காஸ்க்காக பிளட்டை டொனேட் பண்ணுவோம். ரொம்பவே ரேரா இருக்கிற பிளட் குரூப்பை ஸ்டோரேஜ்ல வைப்பாங்க, மத்தத பிளட் பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க. இந்த வியாபாரத்துல பங்கு வகிக்கிற சில மோசமான ஹாஸ்பிட்டல்ஸும் நர்சிங் ஹோம்ஸும் அதிக விலைக்கு வித்துடுவாங்க. எத்தனையோ மோசமான விஷயங்கள் நமக்கு தெரியவே தெரியாது. நீங்களும் எங்க கிட்ட எதையும் சொல்ல முடியாது. சோ எந்த ஒரு மோசமான நடவடிக்கையும் உங்களுக்கு தெரிய வந்தாலும், எங்க கிட்ட சொல்ல முடியாம இருந்தாலும், எங்க ட்விட்டருக்கோ இல்ல ஃபேஸ்புக்குக்கோ அந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபைட்டர். இந்த மாஃபியால சம்பந்தப்பட்டிருந்த பிரபலமான தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு.
கூடவே இதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை கைது செஞ்சிருக்குன்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மாஃபியாவை பத்தி தகவலை சொன்ன அந்த ஃபைட்டர் யாரு? இந்தாங்க சார். கொடுப்பா. சொல்லுங்க தலைவரே. ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? கையில பிடிச்சிட்டு இருந்த வேஸ்டியா, என்ன விஷயம்? என் பிளட் பேங்க்கும் ஹாஸ்பிட்டலும் சீஸ் ஆயிட்டு இருக்கு. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தலைவரே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க எதை மூடனாலும் அதை நான் திறந்து வைக்கிறேன். கவலைய விடுங்க. இங்க பாரு, உன்னை எம்எல்ஏவாக்கி மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்திருக்கிறது நீ அங்க ஜாலியா இருக்கிறதுக்காக இல்ல. சாயங்காலத்துக்குள்ள என் பிளட் பேங்க்கும் ஹாஸ்பிட்டலும் திறக்கலனா அதே ஹாஸ்பிட்டல்ல நீ பேஷண்டா கிடப்ப. என்னது தலைவரே? அடடடடா, இவங்க சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்தாலே தலைவலிதான். நம்ம சொல்ல வரது என்னன்னு கேட்காமலே கட் பண்ணிட்டா எப்படி? எதிர்கட்சிக்காரன் ஒரு டார்ச்சர்னா எம்எல்ஏ ஆக்கிட்டான்னு இவன் ஒரு டார்ச்சர். முடியலப்பா. எனக்கு இருக்கிற சுகர் கை இது வரைக்கும் முன்னாடி தான் பிரச்சனைனா இப்ப பின்னாடி பிரச்சனை. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாத, நான் உடனே போய் ஆகணும். நான் இங்க என்ன குத்தாட்ட மாறேன், போய் தனியா எடுத்துட்டு வாயா. இந்த வேஸ்டி வேற. போயா, சீக்கிரம் போயா. போ. ஹே குடுகுடுப்புக்காரா, என்னாச்சு? குடுகுடுப்பு கெட்டப்ல இருந்து ரிப்போர்ட்டர் கெட்டப்க்கு வந்துட்டு என்ன ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கியா? வாவ், வாட் அ கர்வ். வாட்? ஐ மீன் பெயிண்டிங் கர்வ்ஸ். வாட்ஸ் யுவர் நேம்? மோகன். மோகனா அட்ராக்ட்ஸ். நான் விமலா. விமலா மோகன். என்ன ஒரு ரைமிங் காம்பினேஷன். இந்த டீயும் தம்மும் மாதிரி. உன் ஸ்மைல், உன் சைலன்ஸ், அது என்ன கொல்லுது பேபி. ஐ லைக் இட். வா, ஒரு கை போடு. ஐ மீன் பெயிண்டிங்ல சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் பண்ணிக்கலாம். ப்ளீஸ். தேங்க் யூ. நேத்து என்ன சேவ் பண்ணதுக்கு. யூ ஆர் வெல்கம். இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் நார்மலா டோப் அடிப்பாங்கல்ல? நேத்து நான் அங்க வந்தது டோப் அடிக்க இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் ஜர்னலிஸ்ட். அவ ஸ்ட்ரிங் ஆபரேஷன் என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டா. கொஞ்சம் மிஸ் ஆகி மாட்டி இருந்தனா அவங்க ஏன் ஸ்ட்ரிங்க உரிச்சிருப்பாங்க. நீ எத்தனை வாட்டி டோப் அடிப்ப? ஓ அப்பா, உன்னோட இந்த ஸ்மைல், இந்த சைலன்ஸ், அது என்ன கொல்லுது பேபி. ஹலோ, யா எங்க? அப்படியா? ஓகே ஓகே, நான் வரேன். இதோ வந்துடுறேன். 5 minutes. I'll be there. Yeah, okay, I'm coming. Sorry baby, நான் கிளம்பணும். ரொம்ப urgent, if you don't mind. இதை ஃபினிஷ் பண்ணிடுறியா? Thank you. என்ன கால் பண்ண. பிரேக்கிங் நியூஸ். அரசியல் தலைவர்களை எதிர்த்து நூதன எதிர்ப்பு. அரசியல்வாதியோட வாய டிரைனேஜா வரைஞ்சு கலைய வெளிப்படுத்திருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்படுற ஒரு கலை. யார் அந்த அரசியல்வாதி? அந்த அரசியல்வாதி யார் என்ற விவரம் எக்ஸ்க்ளூசிவா நம்மளோட சேனல்ல மட்டும். நான் பர்சனல் வேலையா போயிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. மேடம், எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பொக்கேயும் பணமும் தான் கொடுப்பாங்க. ஆனா நீங்க புக்கு. பூ வாடிடும், பணம் செலவாயிடும், ஞானம் எப்பவும் இருக்கும். எனிவே, நான் கிளம்புறேன். மேடம், சிவானனுக்கு உடம்பு சரியில்லையா? ஓகே, பை.
இனிப்பா இருக்கணும், பொண்ணு மென்மையா இருக்கணுங்கிறது பழமொழி. அந்த பழமொழியே பொய்யுங்கிற அளவுக்கு அழகா இருக்க எனக்கு கிக்கு வேணும்னு தோணுது. ஆனா எனக்கு மத்தவங்க பார்த்த பொண்ணு குப்பைக்கு சமானம். அதுலயும் அவன் கை வச்சிருக்கான்னா என் எச்சிலுக்கு சமானம். நான் தொட மாட்டேன். நீ அடிச்ச ஆளை வச்சு உன் மானத்தை வாங்குறேன். ஏய் ருத்ரா, டிசிக்கு ஃப்ரீயாவே ஜாலியை கொடுறா. மேடமுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே மறந்து போயிடும். இன்ட்ரோடக்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் என்ட்ரி கேக்குறீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாதவங்க தான் நீங்க. மோகன், இன்னும் 3 நிமிஷத்துக்கு எதுவும் பேசாதீங்கம்மா. யாரா நீ? உங்களை பொறுத்த வரைக்கும் உடுக்கி அடிக்கிற சிவனும் நான் தான், சங்கூதர யமனும் நான் தான். வாங்கடா 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 வாங்கடா. சாப்பிடுங்க. 3 நிமிஷம் நான் எதுவும் பேசக்கூடாதா? அம்மா நீங்களே இப்ப சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. நான் சட்டத்தை கையில எடுக்கல, உன்னை கண்டிக்கிறேன். அதே மாதிரி நானும் அவங்கள அடிச்சது மாற்றத்துக்காக தான். பாடியை பில் பண்ணிக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு சுத்துறது இல்ல. அர்னால்டு மாதிரி ஆகணும். நான் அப்ப ஒத்துக்கிறேன். பாருங்க, நானும் யாருக்கும் குறைஞ்சவ இல்ல. வெறும் ஷோ குடுக்கறது இல்ல, தெரியும்ல அவர் என்ன ஆனாருன்னு. கவர்னர், நீ ரோட்ல பெயிண்ட் வரைஞ்சுக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தை vlogல எழுதிக்கிட்டு கன்னை புடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நீ ஒன்னும் பெரிய ஃபைட்டர் இல்ல. நீ யாரு அவன் அடிக்கிறதுக்கு? மா, இங்க ஒருத்தன் கொடி பிடிச்சிட்டுன்னா அமைதியும் கிடைக்காது, பெரிய ரெவல்யூஷனும் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக உங்களை அசிங்கப்படுத்த வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? மா, நானும் சாதாரண ஒரு மனுஷன்தான். எனக்குள்ளேயும் மனிதாபிமானத்தை கொடுத்தது
நீங்க தானே? எங்க பாரு மோகன், நீதான் என்னோட உலகம். மா, எனக்கும் அப்படித்தான். வளர்ந்தது உங்க நிழல்ல, புடிச்சு நடந்தது உங்க விரல்ல. நிழலுக்கு காத்தடிச்சாலும் விரல்ல முள்ளு குத்துனாலும் வலிக்கிறது எனக்கு தான். ஐயோ அம்மா, நீங்க கண் கலங்குறதும் வேண்டாம், நான் கஷ்டப்படுறதும் வேண்டாம். இப்ப என்னம்மா, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. உங்களை மாதிரியே காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே. பண்றேன், விடுங்க. சாப்பிடுங்க. சாரி சாரி சாரி. அம்மாவோட கையில சாப்பிடுற சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். வணக்கம் கலைஞரே, வாங்க சார், வாங்க. கம் கம். எங்க மீடியாக்காரங்க யாரும் ஆளைய காணோம். ஓ, நான் அங்க பெயிண்ட் பண்ணிருக்கேன்ல, கவரேஜ் எல்லாம் முடிஞ்சுதா? பில்டப் எல்லாம் முடிஞ்சுதா? 3-4 நாளா எல்லா மீடியாலயும் உங்க கொடிதான் பறந்தது. ஜனங்க ஏறி மிதிச்சோம் தலை நிமிந்து நடந்தவங்க முன்னாடி நேத்து வந்த எனக்கெல்லாம் என்ன சீனு, என்ன பாசு. எப்படியும் வரைஞ்சது ஒருத்தவங்க, புகழ் ஒருத்தவங்களுக்கு. கேப்ல அடிச்சிட்டல. ஹலோ, செல்லுக்குள்ள வர்ற காலு செல்போனுக்கு வந்ததுமே பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் எனக்கு போட்டுட்டு எஸ்கேப் ஆனது நீங்க. சாரி, தெரிஞ்சிருச்சா? சரி, இந்த காலத்து பசங்களுக்கு ஒரு பொண்ணு போன் நம்பர் கொடுத்தா இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல டிபி சேஞ்ச் ஆகும், ஃபேஸ்புக்ல கவிஞர் ஆயிடுவாங்க. சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க வரைக்கும் 1000 கேள்வி கேட்பாங்க. கடைசியா ராத்திரி குட் நைட் அனுப்பும்போது கேவலமா ஒரு செல்ஃபியோட அனுப்புவாங்க. ஆனா நீயே எதுவுமே போடல. அதான் வேவ் ஹேண்ட். ஃப்ரீயா கிடைக்குதுன்னு ஆட்டணும்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இந்த மோகனோட பேச்சுக்கும் திறமைக்கும் இந்த விமலா மயங்கிட்டான். ஓகே, அந்த வண்டி இந்த பாடி ரெண்டுமே ஆஃப் ஆயிடுச்சு, என்னால போக முடியாது. சோ இந்த பாடிக்கு இந்த வண்டில லிஃப்ட் கொடுக்கறியா? லெட்ஸ் கோ. நீ தினமும் சைக்கிள்ல தான் வருவியா? ஆமா. நீ ரொம்ப லக்கியா. எதுக்கு? பின்ன எல்லாரும் பொண்ணுக்காக சைக்கிள் ஓட்டுனா நீ பொண்ணை வச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டுறியே. இந்த லவ் கிவ் நீ பண்ணிருக்க மாட்ட விட. ஆனா நிறைய பொண்ணுங்க ஒண்ணு பண்ணிருப்பாங்கல்ல. அதான் பேபி ப்ரோபோசல். ஐயோ, இந்த ஸ்மைல் போதும் பேபி. கம் ஆன் பேபி, பேசு, ஓபனா பேசு. உலகம் முழுக்க சுத்துனா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஊரெல்லாம் சுத்துனா அறிமுகம் கிடைக்கும், வீட்ல அப்பா அம்மா. ஆனா காதலிக்கிறவ மனசுக்கு மட்டும்தான் கிடைப்பா. அவளால மட்டும்தான் காதலையும் காதலிக்கிற விதத்தையும் பார்க்க முடியும். வா, क्या बात है. இந்த மோகனோட பேச்சுக்கு இந்த விமலா மயங்கிட்டியா? Thank you. முதல் முறையா என் இதயம் இப்படி துடிக்குதா, அதுவும் காதலால. மனசுக்குள்ள வானவில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ so much மோகன். மனசுக்குள்ள கூட டூயட் பாட விட மாட்டேங்கிறியே பேபி. நீ மிஸ் பண்ணிட்டு தெரியுமா? ஆசைப்படுறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்பா, அப்புறம் உனக்கு ஆசையே இல்லனா அப்புறம் எப்படி அனுபவிப்ப? ஆசையால அனுபவம் இல்ல, அனுபவத்தால தான் ஆசை. அப்பா பேபி, பொண்ணுங்களுக்கு இடுப்பு, பசங்களுக்கு பாதம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? ஜாக்கிரதை.
அதிகமா மிதிக்காத. சைக்கிள சொன்னேன். உன்னோட ஸ்மைல் பிடிச்சிருக்கு, சைலன்ஸ் பிடிச்சிருக்கு. என்ன கொல்ற பேபி. எனக்கு தெரியும் உன் மனசை எப்படி திறக்கணும்னு. அட ஏய், யாருமா நீ? பப்ளிக்கா என்ன பத்தி தெரிஞ்சிருச்சு, உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறீங்க? வருங்காலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மருமகளுக்கு பெயிண்டிங் சொல்லி தரலாம். என்னத்த? ஹேய், யார் நீ? அத்தங்கற யாருமா நீ? நான் விமலா. சோ உங்க பையனுக்கு வலை வீசிட்டு இருக்கிற கட்ரினா கரீனா. பட் என் மக வலையில சிக்கிற மீன் இல்ல. அப்படின்னா வலையில சிக்கலன்னு பெண் வாங்கிட்டு போறவ நான் இல்ல. என்ன பண்ணுவ? ரேப். உங்க பையனை நானே ரேப் பண்ணிட்டு அவன் மேல கேஸ் கொடுத்து இந்த வீட்டு மருமகள் ஆயிடுவேன். என்னம்மா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்ளோ போல்டாவா பேசுவ? அத்த, பொண்ணுங்க போல்டா இருந்தாதான் பசங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் போல்டா ஆக்க முடியும். எனக்கு உங்க பையன் புருஷனா வரணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருங்க, உங்க பையனோட என்னோட ஃபியூச்சரை பெயிண்டே பண்ணிட்டேன் பாருங்க. ரோட்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தா என் மனசுல வானவில்ல வர வச்சுட்டு நான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐ லவ் மதர் இந்தியான்னு சொல்லிட்டு போன அந்த மகாபிரபுவுக்கு அவங்க அம்மா சொல்றத தவிர வேற எதுவும் காதல விழாதான். ப்ளீஸ் அத்த, இந்த தாய் மனச வச்சா நம்ம எல்லாம் ஒரே கூட்டு பறவைகளா இருக்கலாம். என் பையனை உனக்கு அவ்ளோ பிடிக்குமா? அத்த, கண்ணு சின்னது ஆனா பார்வை பெருசு. அதே மாதிரி என் இதயம் சின்னது ஆனா உங்க பையன் மேல இருக்க காதல் பெருசு. அதனால தானே என் ஃபியூச்சரை இந்த பெயிண்டிங்ல பிளான் பண்ணிருக்கேன். நான் என் பையன் ஆசையில குறுக்கிட மாட்டேன். அவன் ஒத்துக்கிட்டா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த வார்த்தை போதும் அத்த. ரெட்ல இருக்க உங்க பையனை எல்லோக்கு கொண்டு வந்து எல்லோல இருந்து கிரீனுக்கு கொண்டு வந்துடுறேன். நான் இன்னும் ஒரு வாரம் ஊர்ல இருக்க மாட்டேன். அவனை விழ வைக்கிறியா இல்ல நீ விழுறியான்னு பாக்கலாம். இந்த காதல் யுத்தத்துல இந்த காதலியோட போர் புராணத்தை எழுதுறதுக்கு இந்த ராஜமாதாவோட ஆசீர்வாதம் வேணும். தேங்க்யூ அத்த. ஓகே மம்மி, பாய். பாய் பத்ரம். பாய். ஹலோ பாஸ். வாங்க 1/2 போடலாம். உங்களை பார்த்தா பால் தான் நினைக்கிறேன். கொடுக்குறீங்களா? வாங்கி தரீங்களான்னு கேக்குறேன். ஓகே அண்ணா, ஒரு பால். சரிம்மா. உங்க அம்மா எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வீட்ல யாரும் இல்ல. 2 பேரும் ஏதாவது பண்ணலாமா? அதான் பேபி, உனக்கு சாப்பிட ஏதாவது பண்ணி தரவா இல்ல 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டேன். பால் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்யூ, பை. ஹலோ, 3 days டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீயாவே வந்து என்கிட்ட லவ் யூ சொல்லிட்டேனா சரி. இல்லன்னு வையேன், என்ன பண்றது? உனக்கு மட்டும்தான நல்ல பாடி, 8 packs எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற நம்ம பசங்க எல்லாம் 1 மாசம் அடிச்சாங்கன்னா, வெயிட் அடிச்சாங்கன்னா 10 packs வந்துரும். What boys? வெறும் 3 நாள் தான். பயங்கரமான கிரைம் அண்ட் கிரிமினல். ஆனா இது என்னோட கையில இல்ல. அதுக்காக சும்மா இருந்தா இந்தியன் பேங்க்ஸுக்கு 9,000 கோடிய ஏமாத்திட்டு லண்டன்ல ராயலா சுத்திக்கிட்டு இருக்கானே, அந்த பிசினஸ் பெரிச்சாளி கிட்ட இந்த கிரிமினல்ஸும் ஒன்னா போய் சேர்ந்துடுவாங்க. இன்டர்போல் ரெட் கார்டு நோட்டீஸ், நான் வயலபிள் வாரண்ட். இதுல எது பிரயோஜனமா இருக்கும்? எந்த பிரயோஜனமும் இல்ல. புரியலையே சார், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் அண்ட் பவரை கொடுங்க. இன்னும் 6 மாசத்துக்கு நோ டிரான்ஸ்ஃபர், சஸ்பென்ஷன், ஆப்ளிகேஷன், லீவ்னு எதுவுமே இருக்க கூடாது. அபிஷியலா பண்ணலாம்.
ஆனா பொலிட்டிக்கலா 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் வாங்காம ஆபீசர்ஸ் சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5 வருஷம் பவர்ல இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க சார்? குட். உங்க அடுத்த மூவ் என்ன? டார்கெட் த பால். அவங்களோட ஒவ்வொரு தொழிலையும் நான் முடக்கிக்கிட்டே வருவேன். அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற பால் என் கோர்ட்ல வந்து விழுந்துதான் ஆகணும். அந்த பாலுக்காக அந்த கிரிமினல் என் பக்கம் வந்துதான் ஆகணும். அந்த நேரத்துல நாம அவனை அரெஸ்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவன் மேல கேஸ ஃபைல் பண்ணி நாம உள்ள தள்ளியே ஆகணும். ஓகே, கோ அஹெட். நான் சம்பந்தப்பட்ட மந்திரி கிட்ட இத பத்தி பேசுறேன். Thank you very much sir. வெல்கம். அம்மா ரங்கண்ணா சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. சொல்லுங்க. இதை நம்ம டிரைவர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். பாய். சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறவங்களுக்கெல்லாம் பவரும் வந்துராத. நாங்களும் விழுந்துட மாட்டோம். வண்டி பின்னாடியும் பொண்ணு பின்னாடியும் போனா போய் சேர வேண்டியதுதான்டா. Babies, come here. What's your name? My name is Kariyappa. சொரியப்பா. Not Soriyappa. Soriyappa இல்ல, Kariyappa. Black gold, come here. That means Kariyappa. என்ன மினிஸ்டர்? இந்த தண்டாலாம் எடுக்கிற எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதோட மினிஸ்டர். நாட் யோகா, எக்ஸசைஸ். எப்படி புரிய வைக்கிறது? இந்த ராடு உள்ள விடுவாங்கல்ல, வெயிட் எல்லாம், அதான் அந்த மாதிரி வாட்ட சாட்டமா ஆக்குறதுக்கான எக்ஸசைஸ் மினிஸ்டர். வாங்க. இல்லையே தண்ணி பாய்ச்சறமே. ஏய், இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? தண்ணியோட தண்ணியா கலந்து. எங்க இருந்தோ பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. கிட்ட வராத. ஏய், எங்க போனாலும் காலை தூக்கிடுவீங்க. சும்மா இருங்க தலைவரே. எனக்கு இருக்கிற சுகருக்கு டீலக்ஸ் ரூம்ல போய் போற அளவுக்கு தாங்குமா? கடவுள் கொடுத்த தண்ணி தண்ணியோட தண்ணியா சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான். கரியப்பா சூப்பர் மேஜிக் பண்றாரு. பபிள்ஸ் தண்ணில இருந்து வர வைக்கிறாரு. தண்ணில இருந்து. அது மேஜிக் பபிள்ஸ் இல்ல, அது பிஸ் பபிள்ஸ். என்ன பிஸ்ஸா? ஏய், கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அந்த சைடுல போ. Baby, come here. Where are you going? Baby, கூட வராத. என்ன தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க? என் சுச்சாவே காணும் பாருங்க. தண்ணியோட தண்ணி அது சங்கமம் ஆயிடுச்சு தலைவரே. பிஸ்னா ஃபிஷ் கிடையாது, இது வெளிய வாயா. ஏ பொண்ணுங்களா, நீலங்க மாத்த வந்துட்டேன். எக்ஸசைஸ் சொல்லி தரேன். என்ன அவசரம் தலைவரே? அவங்க டெல்லிக்கு போய் எம்எல்ஏ ரெட் கார்னர் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கா, நீ இங்க மஜா பண்ணிட்டு இருக்கியா? அட, எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க தலைவரே? நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. பாத்துப்ப அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன். இல்ல தலைவரே, நில்லுங்க தலைவரே, நில்லுங்க. சே, போறதுதான் தான் போறாரு, அந்த பொண்ணுங்களையுமா கூட கூட்டு போறது? ஹலோ. ஏய், எங்கடாவா? வாடா, எங்கடாவா? சொல்றா. ஏய், இன்னைக்கு மட்டும் அவ கிடைக்கல, உங்க எல்லாரையும் கொன்றுவேன். उस लौंडे को मारने से क्या फायदा? तुम्हारे माँ चाहिए तो तेरी गर्लफ्रेंड को हमारे हवाले कर दो. ஏய், அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ज्यादा मत चिल्लाओ, जो बोला वो करो. ज्यादा होशियारी मत दिखाओ. पुलिस नंबर ट्रेस किया तो तुम्हारी माँ को. ஹலோ. பஸ் நிஜமா நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு எங்கடா? சொல்டா. வீடு காட்டா. ஏய், இங்க ஏடா நிறுத்துற? எங்கடா அவ வீடு? பஸ் இதான் வீடு. இங்கயா? பாய். ஹாய். யாரா நீ? விட்றா. ஏய். ஏய், மோகன்.
ஏய் தூ போ. சோ ஸ்வீட். இளநீர சொன்ன இந்த பசங்களெல்லாம் நம்பவே கூடாது. முந்தா நாள் மீச முளைச்சு ஒரு தடவை கூட ஷேவே பண்ணாத பசங்கெல்லாம் என்ன கடத்திட்டாங்கன்னா நான் பயந்துருவேனா? அதுவும் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துகிட்ட. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அங்க ஏதாவது ஆயிருந்தா கம்மியா இருக்கிறது ஜாஸ்தியா இருக்கலாம். ஏய் ஏய் உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா? சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குல்ல, உன் மனசு எப்படி நம்புச்சோ அதே மாதிரி தான் கண்ணு நம்புச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் கிரவுண்ட் ஆளுங்க கிட்ட லாக் ஆன என்ன வெளியில கொண்டு வந்து என் ஹார்ட்ட லாக் பண்ணிட்ட. இன்னைக்கு அந்த பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி என் கழுத்துக்கே லாக் போடுறவன் ஆயிட்டேன். தெரு தெருவா உன் பின்னாடி நான் சுத்திட்டு இருந்தேன். நீ திருட்டுத்தனமா என் பின்னாடி வந்து என்ன பிடிக்க பாக்கறியா? ஹார்ட்டப்பா. இப்போ அது வாய் திறந்து சொல்லு பேபி. அப்பா உன்னோட இந்த ஸ்மைல், இந்த சைலன்ஸ் என்ன கொல்லுது பேபி. அப்பா அம்மா நம்ம அது விளையாடவா போயிட்டு இருக்கோம். வாவ் நீ சூப்பர் பேபி. நோ நீ இப்ப பேபி இல்ல, you're a man, சூப்பர் மேனா. நான் இன்னும் உன்னை குழந்தைன்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு கிரேசி மேன் தான். நான் கேட்டது உன் அப்பா அம்மாவை பத்தி. அப்பாவா? எல்லாருக்கும் அப்பானா ஆகாயம். எனக்கு ஆகாயம் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் மனசுக்கு ரொம்ப தூரம். அப்புறம் அம்மா, உயிர் கொடுத்தவங்களோட பேரு கூட எனக்கு தெரியாத. ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்ல. சந்தோஷமா இருந்தா வழி தெரியவே தெரியாது. எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் a சொல்யூஷன். சிரிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா எல்லாரையும் நம்புறது. பாஸ், கண்ணு வேணா ஏமாத்தலாம், ஆனா மனசை ஏமாத்தாது தெரியுமா? உங்களை பார்த்தது கண்ணுதான், பட் உங்களை ஃபைனல் பண்ணுது என் மனசு. என்னோட மனசு என்னைக்கும் என்னை ஏமாத்தாது. மனசுல இருக்கிற நம்பிக்கையில தான் பாஸ் ஒரு பொண்ணு மொத்த உறவையும் விட்டுட்டு இன்னொரு குடும்பத்துக்கு உறவா போறது. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாஸ். பாருக்கு போனா சரக்கு அடிக்கணும், கோயிலுக்கு போனா மணி அடிக்கணும், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டயலாக் அடிக்கணும், அவ்வளவுதான். கம் ஆன் லெட்ஸ் ராக். என்ஜாய். யார் அவங்க? என் அம்மாவை ஏன் கிட்னாப் பண்ணாங்க? இவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இவளை ஏன் இங்க கூட்டிட்டு வர சொன்னாங்க? எங்க அம்மாவுக்காக இவளை அவங்க கிட்ட கொடுக்கறதா?
It's so beautiful. Hey, hey. You're so crazy. நீ என்ன எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு காட்டுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தியா? இந்த மலை அளவுக்கு உயரமா, இந்த பூமி அளவுக்கு ஆழமா என்ன காதலிக்கிறியா? நீ ரொம்ப ரொமான்டிக் பேபி. உன்னோட பேர் மாதிரியே இந்த இடம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. மோகன், மனமோகனா. அப்பா, உன்னோட இந்த ஸ்மைல், இந்த சைலன்ஸ் என்ன கொல்லுது பேபி. Awesome. நான் இதை மறக்கவே மாட்டேன் பேபி. ஹலோ வாட்? Baby, I love you. உன்னோட இந்த ஸ்மைல், உன்னோட இந்த சைலன்ஸ் என்ன கொல்லுது பேபி. I love you. I said shoot her. ஹலோ ஹலோ ஹாய் மோகன். அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு என்னப்பா ஆக போகுது? ஐ எம் ஆல் ரைட். சாரி கண்ணா, என்னால கால் பண்ண முடியல. என் போனு மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஆர் யூ ஷூர்? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உன் லவ்வர் எப்படி இருக்கா? ஷீ இஸ் so cute. வீட்டுக்கு வந்திருந்தா. என்கிட்ட அவ உன்னை பத்தி ப்ரொபோஸும் பண்ணா. அவ கொடுத்த ஸ்கெட்ச் பேட உன் ரூம்ல வச்சிருக்கேன். நீ பார்க்கலையா? அம்மா, அவ சொன்ன மாதிரியே ரெட்ல இருந்து yellow, yellowல இருந்து green. அம்மா, ஃளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. நீ ஏர்போர்ட்க்கு வரல? ஓகே, அங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ அம்மா. விமலா, 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 விமலா. ஆ ஆ ஆ. அம்மா, ரீச் ஆயிட்டீங்களா? ரீச் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏய், யாரா நீ? கிட்னாப். ஏய், என்ன ஏன்டா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஏய், எங்க அம்மா எங்கடா? ஹலோ. ஆ ஆ. மா. எஸ். மா. உங்க அம்மா தான். உங்க அம்மா உயிரோட வேணும்னா நான் சொல்றதை செய். ஏற்கனவே செஞ்சுட்டேன். நானா? ஆமா, நீதான். உன் லவ்வரை ஷூட் பண்ணல. நீ உங்க அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இது இல்ல, இப்பதான் உண்மையான டாஸ்க் ஆரம்பிக்க போகுது. உனக்கு என்னடா வேணும்? எங்க இருக்க சொல்லு. சித்ரதுர்காவுக்கு வா. சித்ரதுர்காவுக்கா? வர வர வர. ஆனா எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா? வா வா. அம்மாவுக்காக நீ வந்துதான்டா ஆகணும். இல்லன்னு வச்சுக்க. ஏய் ஏய், வேணாம்டா.
தண்ணியை குடிக்க நான் ஒன்றும் இவனுங்க மாதிரி ஆளுங்க கிடையாது. திருச்சி சிவராஜ். வம்சத்தை வளர்க்கணும்னா வம்சத்தை வளர்க்குறவன் வேணும். சொத்து சேரணும்னா புத்திசாலிங்க இருக்கணும். உனக்கு அந்த ரெண்டுமே இல்லை. நீ ஒரு பினாமி. என்ன சொல்ற மிஸ்டர் பெரியவராகிய ராமானுஜம்? அடுத்தவன் சொத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறத விட உன் வம்சத்தை வளர்க்க அப்பாவாக இருக்க முயற்சி பண்ணு. உன் ஆயுசு முடியறதுக்குள்ள வயசுக்கும் வருவான். செத்ததுக்கு அப்புறம் உனக்கு திவசமும் பண்ணுவான். பேரை கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல வந்து தலைய பார்த்ததுக்கு அப்புறமும் ராமன்னு நினைச்சிட்டீங்களா தம்பி? உள்ள இருக்கிறவன் ராவண. உங்க அப்பா என்ன காரியம் பண்ணிட்டாரு பாத்தியா? கடனை வாங்கி தின்னுட்டு கடைசி காலத்துல நம்மள வெறும் கையோட விட்டுட்டு போயிட்டானே. யோ, யார் யாது நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டிக்கிட்டு? எடுக்க சொல்லுங்க. ஆறுநடி. அந்த வண்டி யாருதுன்னு தெரியுமா? அது ராமானுஜம் வண்டி. கடன் கொடுத்தது எங்க அப்பாட்ட தானே, அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க. டேய் மகனே, உங்க அப்பா வாங்கின கடனே உன் கல்யாணத்துக்காக தான். இங்க பாருப்பா, கூலி வேலை செஞ்சு உன் கடனை தீர்த்துடுறேன். ஐயோ, அவளை விட்டு பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. ஏய், வாடி. கடை வாங்கி நாடகம் ஆடுறீங்களா? ஐயோ, என்னங்க என்னங்க? இந்த ராம் துர்கால தலைகளை வேட்டையாடுற ராவணன்னா. அதே ராவணன் தலையை இழந்த கதை உனக்கு தெரியாதா? ராமனா ராவணனான்னு பாத்துடலாம். அவனை கொல்லுங்கடா. ஐ எம் கன்ஃபார்ம். நீங்க கன்ஃபர்மேஷனுக்கு தயாராகுங்க. ஏய்,
என் ஊருக்கே வந்து இந்த ராமானுஜம் ஆளை தொடறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? எதிரியா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் மூஞ்ச பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்க ஆளுங்க இறுதி சடங்கு கூட பண்ண விடாம பிரச்சனை பண்றாங்க. அது தப்பு தானே? மோகன், பவித்ரா, அப்பா என்னோட சீனியர், என்னோட ஃப்ரெண்ட். மோகன் என்னோட அப்பா. ஆமா சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமானுஜம். உனக்கு உங்க அம்மா வேணும்னா ராம் துர்கால இருக்கிற ராமானுஜத்தை தூக்கிட்டு வா. ராமானுஜம். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தம்பி? நான் ஒரு ரைட்டர். இந்த ஊரை பத்தி, இங்க இருக்கிற கலாச்சாரத்தை பத்தி, பழக்க வழக்கங்களை பத்தி புக் எழுதுறது, டாக்குமெண்ட்ரிஸ் பண்றது தான் என் வேலை. ஓ, நீ இன்னும் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. காலேஜ் படிக்கும்போது அது இதுன்னு எழுதி நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு இருப்ப. இப்ப அதையே ப்ரொஃபஷன் ஆக்கிட்டியா? ஆமா. குட். தம்பி ரைட்டரு, சொல்லுங்க. இந்த ஊரு கலாச்சாரம் இத பத்தி எல்லாம் எழுதுறதுக்கு பதிலா எங்களை பத்தி எழுதுங்க, மொத்தமா முடிஞ்சிரும். எழுதுறேன். ஐயா, இங்க தங்குறதுக்கு ஏதாவது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதாவது கிடைக்குமா? எங்களை பத்தி நீ எழுத போறன்னா நீ எங்க கூட தானேப்பா தங்கணும். அப்பதானே எங்களை பத்தி உனக்கு தெரியும். தம்பி ரைட்டரு, எப்படியோ என் பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அதனால எங்க கூட தான் நீங்க தங்கணும். யோ, வண்டியை நேரா வீட்டுக்கு விடு. சோ அம்மா எப்படி இருக்காங்க மோகன்? நல்லா இருக்காங்க. வாங்க ரைட்டரு, எப்படி இருக்கு எங்க வீடு? நல்லா இருக்கு. ஏய், நில்லுங்க. யார் நீ? அது வந்து நான் பாட்டி, இது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டோ கிண்டோ, இந்த வீட்டுக்கு வர்றவன் எதிரியா நண்பனான்னு அவனோட கண்ணை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன், தெரியுமா? 6 அடி 2 இன்ச் உயரம், புலி மாதிரி கண்ணு, பயில்வான் மாதிரி உடம்பு, பலமான கைங்க, குழந்தை மாதிரி சிரிப்பு, அம்மாவோட அரவணைப்புல வளர்ந்த பையன்னு நினைக்கிறேன். நீ எந்த தப்பும் பண்ண மாட்டதானே? ஐயோ, இல்ல. அம்மா, இவரு என் பொண்ணோட ஃப்ரெண்டு. என்ன பத்தி புத்தகம் எழுத வந்திருக்கிற ரைட்டரு. வாங்க ரைட்டரு, உள்ள போலாம். ரைட்டோ ராங்கோ போக போக தான் தெரியும். வாங்க பாட்டி, நான் வந்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். ஓய், ஏய் தனலட்சுமி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாரு. இவ என்னோட பொண்டாட்டி, இந்த வீட்டுக்கு எஜமானி. வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அது என்னோட தங்கச்சி, அவ பேரு பாக்யா. வணக்கங்க. வணக்கம்மா. எங்கம்மா உன் புருஷன் எங்க போனா? பம்பம் போலேனா, பம்பம் போலேனா. ஆண் வாரிசே இல்லாத இந்த வீட்டுக்கு ஆபத்து. எதுக்கு இப்பவே பரிகாரம் செஞ்சு ஆகணும்? ஐயோ, என்ன பண்ணணும் சுவாமி? யோ சாமி, உங்களுக்கு எப்படி எங்க வீட்டை பத்தி எல்லாம் தெரியும்? நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க? வடக்கு திசையில ஏக்கர் கணக்குல செல்வமும் நிலமும் வச்சிருக்கிற மண்ணண்ணி, மேற்குல தர்மத்தை தானிய மாதிரி சேர்த்து வச்சிருக்கீங்க, தெற்குல அக்னி தகதகா, கிழக்குல சிவன் தாண்டவம். இந்த வீட்டுக்கு கோர ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கே பரிகாரம் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? அடுத்த நவராத்திரிக்குள்ள இந்த வீட்டுல இன்னொரு உயிர் பிறக்கல அப்படின்னா இந்த வம்சத்தோட மூத்தவங்களுக்கு பிண்டம் வைக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கை, பிண்டம் வைக்கிறீங்களா இல்ல ஆரத்தி எடுக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. ஐயோ சுவாமி, சுவாமி நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். இந்த வம்சத்து மூத்த உயிர்னா அது நான் தான். என்னடா வேடிக்கை பாக்குற? ஏதாவது பண்ணு. அட பண்ணுன்னா என்ன பண்றது? எனக்கு வயசு ஆகல. சாமி, இந்த வீட்ல இன்னொரு உயிர் பிறக்க போகுதா? எனக்கு வேற வயசாயிடுச்சு, வயசுக்கு வந்த பொண்ணு வேற இருக்கா. என்ன பேசுறீங்க நீங்க? உன்னால முடியாது நல்லா எனக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆகிய இன்னமும் கன்னியா இருக்கிற உங்க தங்கச்சி, உங்களோட பொண்ணு, அவ மனசு வச்சானா முடியும். இன்னைக்கு ராத்திரி 7ல இருந்து 8 மணிக்குள்ள ஒரு உயிர் பிறக்க அற்புதமான நேரம். ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா உங்க உயிர் தப்பிக்கும், இல்லனா உங்களுக்கு பிண்டம் வைக்க வேண்டியதுதான். பம்பம் போலேனா, பம்பம் போலேனா, பம்பம் போலேனா. அம்மா, நான் அவர் கூட படுக்க மாட்டேம்மா, நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன். அடியே முட்டாள், காலையில சுவாமிஜி என்ன சொன்னாரு? இந்த வீட்ல இருக்கிற பெரியவங்களோட உயிர் தப்பிக்கணும்னா இந்த வீட்ல ஒரு குட்டி உயிர் பிறக்கணும். நீ இப்போ உன் புருஷனோட சேர்ந்து அடுத்த சிவராத்திரிக்குள்ள ஒரு புது உயிரை பெத்து கொடுத்துட்டேனா சரி, இல்லனா
நவராத்திரிக்குள்ள எனக்கு பிண்டம் வைக்க வேண்டியதுதான் சொல்லிட்டேன். அம்மா அந்த ஆளு மோசம்மா. அந்த ஆளு பக்கத்துல போனாலே வாந்தி வர மாதிரி இருக்கும்மா. அடிக்கி இருக்கி நீ வாந்தி எடுக்கணுங்கிறதுக்காக தானே உன்னை உள்ளேயே நான் அனுப்புறேன். போ போ அம்மா போமா. வேண்டாம்மா. புலி பசியோடு இருக்கு, மத்ததெல்லாம் அதுவே பாத்துக்கும். போடி. ஐயோ சீ. வாசனையா ஒரு நிமிஷம் இரு. எனக்கு வெக்கமா இருக்கு. அது வெக்கம் கிடையாது, அது ஆசை. வெக்கத்தை சொல்ல முடியல, அதுக்கு பேர் தான் ஆசை. சரி சரி வா வா, நம்ம கடமையை சீக்கிரமா முடிச்சிருவோம். ஐயோ கரண்ட் போயிடுச்சு. பத்த வைக்கவா? கேண்டில பத்த வைக்கவான்னு கேட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கும்போது நீ எதுக்குடி பயப்படுற? வா வா வா. இருட்டுல நீ ஏதாவது பண்ணிட்டா? ஏய், 2 பெரிய உள்ள அனுப்புனதே ஏதாவது பண்ணணும்ன்றதுக்காக தான். அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட். சரி வாடி போலாம். எதுக்கு இப்படி பயப்படுறாயா? பாடிய பாத்துட்டு தங்கச்சி இவ்ளோ சத்தமா கத்துறா? அவ நமக்கு மட்டும் கேக்குற மாதிரி தான் கத்துறா. ஆனா நீ ஊருக்கே கேக்குற மாதிரி இல்ல கத்துவ. உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகப்படுத்த. சாரிமா, அவசரத்துல இருந்த விபூதியை நான் அழிக்காம வந்துட்டேன். அதான் இந்த கிழவி உயிரை காப்பாத்த என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறா. ஐயோ என்ன இது? கற்பூரம் மாதிரி எரிஞ்சு அணைஞ்சிடுச்சு. என்னையா இது? நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு கட்டில் சவுண்ட் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ கண்டினியூ. அறிவு கெட்டவனே. ஆமா. ஓ எப்படியும் நல்லா போட்டு அடிச்சிட்ட. வந்த வேலையாச்சும் முடிச்சிடலாம் வாமா. அந்த வேலை இந்த வேலைன்னு என்கிட்ட வந்த அப்புறம் வேலையே இல்லாம பண்ணிடுவேன். உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? உன் கண்ணே சொல்லுது. சொல்லு. எப்ப பிளான் பண்ணிருக்க? தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நீ கண்டிப்பா வருவன்னு, என்ன நிச்சயமா தூக்கிட்டு போவன்னு. காலேஜ்ல வலை வீசியும் கேர் பண்ணாதவ, சுத்தி சுத்தி வந்தும் கண்டுக்காதவன், அட்ரஸே தெரியலனாலும் 600 கிலோமீட்டர் தேடி வந்திருக்கனா லவ் தானே? எஸ், யூ ஆர் ரைட். நீ கரெக்டா கெஸ் பண்ணிருக்க. கடத்திட்டு போக தான் வந்திருக்க. ஆனா ஒண்ணு இல்ல, உன்னோட அப்பாவை. வாட்? இதுக்குதான், இதனால்தான் உன் மேல எனக்கு கிரேசினஸ். எல்லா படத்துலயும் ஹீரோ ஹீரோயினை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா நீ எங்க அப்பாவை கடத்திட்டு போய் என்ன அங்க வர வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க. நீ தாண்டா கில்லாடின்றது. சோ எப்ப பிளான்? நீ கோஆபரேட் பண்ணா நாளைக்கே. ஏன் நாளைக்கு? நான் இப்பவே கோஆபரேட் பண்றேன். ஹலோ, வீட்டுக்கு வந்திருக்கிற ரைட்டர் நீங்க தானா? இந்த வீட்டோட வாரிசு. பையனா? இல்ல, இந்த வீட்டு மாப்பிள்ள. எங்க மாமனாருக்கு ஆம்பளை பையன் இல்ல, எல்லாம் நான் தான். உங்களுக்கு பாக்கியா இருக்கா, ஆனா இன்னும் விசேஷம் எதுவும் இல்ல. என்ன இப்படி கேர்லஸா உட்காந்துட்டான்? ஹலோ, நாங்களும் ரேஸ் குதிரைதான். அடா இன்னும் ரேஸ் ஓடல, அவ்வளவுதான். உங்களுக்கு பட்டாப்பட்டி போடுற பழக்கம் இல்லையா? கண்ணே கெட்டு போச்சு. 5 வருஷம் ஆகியும் ஃபர்ஸ்ட் நைட் அடிச்சேன் கவலைப்பட்டா இவனுக்கு பட்டாப்பட்டியா?
அடி மேல அடி விழுந்து ஆணையும் நகரும்னு சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் நகர்லையே. அதாவது என் பொண்டாட்டி ஒத்துக்கலான்னு சொன்னேன். ஐயோ, அது சரி, நீங்க பெரிய ரைட்டராமே. உங்க ஒரு கதையை நான் படிச்சது இல்லையே. நீங்க என்னென்ன புக் படிச்சிருக்கீங்க? குளத்தில் பூத்த தாமரை, மஞ்சத்தில் மல்லிகை, ராத்திரி ரகசியம், ரதி தேவதை, இந்த மாதிரி நீங்க எதுவும் எழுதலையா? சரி, என்ன விஷயம்? உங்களோட மொபைல் கொஞ்சம் வேணும். எதுக்கு? என்னோடது ஒர்க் ஆகல. எது? ஹலோ, என் மொபைல்ல நெட்வொர்க் இல்ல. யூடியூப்ல ஏதோ வந்திருக்காம, அதை என்னன்னு கொஞ்சம் நானும் பாக்குறேன். ஐயோ, 5 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலையா 5 வருஷமா முடிக்காம இருக்கீங்களே, போர் மாதிரி. என்ன 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிருமா? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பா. ஏதோ கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா சொல்லி கொடுக்கலாம்ப்பா. சரி சரி சரி. ஓகே, தேங்க் யூ பா. Done. தேங்க் யூ. தேங்க் யூ so much பா. என்ஜாய். குருவே, எனக்கு ஒரு டவுட். நீங்க உண்மையாவே ரைட்டரா? இல்ல, உங்க மாமாவை கடத்திட்டு போக வந்திருக்கிற ஃபைட்டர். அவர் தங்கச்சியவே என்னால ரூமுக்கு கூட்டிட்டு போக முடியல. இதுல அவளோட அண்ணன் என் மாமாவ என்னமா காமெடி பண்றப்பா நீ? காமெடி ரைட்டர். யோ, அங்கே நில்லு. நாத்தம். தங்கம், கிளாமர் க்ளோ ஆகணும்னு தேங்காய் பால் கொண்டு வந்திருக்கேன். குடிச்சிருமா? என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம்? முள்ளு முன்னாடி வந்துருச்சு. கடியாரத்துல முள்ளு முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னேன். இந்த குடிமா. சரி, அங்க வை. எங்க வச்சா என்னமா? எப்படி இருந்தாலும் நம்ம கீழே வைக்கணும் தானே. இந்த குடிச்சிருமா? என்ன இப்பெல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்? ஃபைட் ஆகுற வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த நீ குடி. சரி, வை. ஏய், கிளம்பு. அப்பா, நீ கிளம்பியா? கிளம்புன்னு சொன்னியா? நான் ரெடின்ல நினைச்சேன். நினைப்ப கிளம்பு. மறந்துடாதமா, குடிச்சிரே. பூனை பாலை குடிச்சிருச்சுனா வேட்டைக்கு ரெடின்னு அர்த்தம். நானும் ரெடி. நான் ரெடி. ஐயோ, பால் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. இத குடிக்கணுங்கிற அறிவே இல்லை உங்களுக்கு எல்லாம். உடம்புக்கு எவ்வளவு நல்லது. என்ன ஐடியா எப்படி இருந்தது? ஓயா, நீ உன் ஐடியாவும். ஏன்பா பொண்ணுக்கு சுவிட்ச போட்டா அவங்க அம்மாவுக்கு பல்ப் எரியுது. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சிருக்கோயா. என்ன கரண்ட்? அப்படி என்னாச்சு? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் இன்னும் நடக்கலனா கூட 5 வருஷமா காப்பாத்திட்டு இருந்த இந்த ஸ்டீல் வசந்தோட கற்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி போன அவங்க புருஷன் ஞாபகத்தால பாழா போயிருக்கும். ஏயா, அதனாலதான் ஒன்னு லூசுங்கிறது. எதுக்கு? பொண்ணுக்கு கனெக்ஷன் கொடுக்க சொன்னா அவங்க அம்மாக்கு கனெக்ஷன் கொடுத்தா ஷாக் அடிக்காம என்ன ஆகும்? ஆமாப்பா, ஏன் தப்புதான். சரி, அடுத்து என்ன? அடுத்து வா, மேல உட்காரு. ஐயோ, ஓடி ஓடி கை கால்லாம் வலிக்குதுப்பா. சொல்லுப்பா. எத்தனை தடவை தோத்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இத சொல்லதான் அங்க இருந்தவனே இங்க கூப்பிட்டியாப்பா? ஏற்கனவே படியேறி வந்து முட்டியெல்லாம் வலிக்குது. புது ஐடியா கொடுப்பா, புது ஐடியா. இப்போ மீன் தூண்டிலுக்கு சிக்கலனா வலை போட்டு பிடிக்கணும். வலையிலே சிக்கலனா குளத்துல இருக்க தண்ணியை காலி பண்ணு. போயா. அது வரைக்கும் வெயிட் பண்ணா அதுக்குள்ள அவளுக்கு வயசாகி அப்படியே தள்ளாடிட்டு இருப்பா. என்னோடதான். அப்புறம் நானும் தள்ளாடிட்டு இருப்பேன். ஏப்பா, கொஞ்சம் ஐடியா கொடுப்பா. ஐடியா கொடுப்பா. ஐடியா கொடு. ஐடியா கொடு. ஐடியா வந்துருச்சா? இல்ல, இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன நினைக்கிற? இல்ல, ஐடியா வந்துருச்சு. சொல்லுப்பா, சொல்லு. என்ன ஐடியா வந்துகிட்டே இருக்கு. அங்க இருந்து வரணுமா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. நீ ஒண்ணு பண்ணு. கொக்கிய வச்சு இழுத்தினா அப்புறம் சீக்கிரம் வந்துரும்ல. யோ, ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா வேணாமா? மூடிட்டு. இல்லன்னா இன்னும் 5 வருஷம் காத்துக்கிட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வந்துருச்சு. ஹாய். ஹாய். காஃபி. தேங்க்ஸ். சோ, வீட்டை சுத்தி பார்த்தாச்சா? எத்தனை கதவு இருக்கு? 12 கதவு, 26 தூணு, 2 ஏக்கர் வீடு, 22 பேரு. அதுல பொம்பளைங்க 4, ஆம்பளைங்க 10. உங்க அப்பாவோட பாடிகார்டு 8.
40 எருமை, 20 பசு, 6 காலை. போதுமா இன்ஃபர்மேஷன்? வாவ் பெர்ஃபெக்ட். சோ இங்க இருந்து என்ன எப்ப கடத்திட்டு போணும், எப்படி கடத்திட்டு போணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்க, கரெக்ட்டா? யூ ஆர் ரைட். எப்போ? இன்னைக்கு நைட்டு? இன்னைக்கு நைட் எனக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லு. எதுக்கு? எதுக்காகன்னா நான் ரெடி ஆகி வரணும்ல. எங்க போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க? எங்கேயோ போகலாம்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அதான்ப்பா இவரு ஊரை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஆமா ஆமா. அவ்வளவுதானா? ஆமா. ரைட்ரு. எங்க ஊரு, எங்க ஜனங்க எல்லாத்தைய பத்தி நானே உங்ககிட்ட சொல்றேன். வாங்க போலாம். உங்க அம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ சின்ன வேலை இருக்கான், போமா. ஆங்க ரைட்ரு. என்ன பத்தி நீங்க புத்தகம் எழுதணும்னா என்ன பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்ல. வண்டி இப்படி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. வாங்க ரைட்ரு. எங்களுக்கு என்னென்ன சொந்தமா இருக்குன்னு உங்களுக்கு நேர்லயே காட்டுறேன். உங்க கண்ணுக்கு சுத்தியும் எவ்வளவு தூரம் என்னென்ன தெரியுதோ அது எல்லாம் என்னோடது தான். அப்புறம் இந்த விண்மில்லு? ஓ இந்த ஃபேன்ஸா? ஆமா. அதுவும் எங்களோடது தான். 4 என் பொண்டாட்டி பேர்ல இருக்கு. மிச்சம் இருக்கிறது எல்லாம் என் பொண்ணு பேர்ல இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடியே காலி இடத்த வாங்கி இப்ப அதை நல்ல விலைக்கு வித்து சோலார் பார்க், இண்டஸ்ட்ரி அது இதுன்னு பண்ணி இப்ப நல்லாவே நான் செட்டில் ஆயிட்டேன்னு பாத்துக்கேன். ரைட்ரா? நான் இதையும் இங்கேயே முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி. ஹலோ. சரி, எங்க வரணும்? எங்க அம்மா. சரி, நான் தூக்கிட்டு வர்றேன். ரைட்ரு. யார தூக்க போறீங்க? ஒருவேளை என்ன கடத்திட்டு போறதுக்கு தான் ஸ்கெட்சா? அது பசங்க வேற கூட இல்ல, நல்ல குடும்பம், ஒரே பொண்ணு வேறன்னு ஏதாவது பிளானா? அது நம்ம எடிட்டரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு சீக்கிரம் கொண்டு வான்னு சொல்லியிருந்தா. உங்க கூட இருக்கல்ல, இந்த கொண்டு வா எடுத்துட்டு வாங்குறது போய் தூக்கிட்டு வரேன்னு வந்துருச்சு. நானும் இப்படி இருக்குன்னு தான் நினைச்சேன். என்ன தூக்கிட்டு போகணும்னா ட்ரிபிள் நெஞ்சு இருக்கணும். என்ன பத்தி நீங்க எழுதணும்னா என்னோட பூர்வீகத்தை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வாங்க, எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க. எப்படி இருக்கு ரைட்ரு எங்க கோட்டை? ஓஹோ, டயர்ட் ஆயிட்டீங்களா? உங்க ஊர்ல சும்மா சின்ன சின்ன படிக்கட் மட்டும் ஏறி இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். எங்க கோட்டைப்படியை ஏறுறதுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்க. ஏறி வர நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா இத கட்டினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் இல்லையா? பின்ன எல்லாம் எங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், வம்சாவளிகளோட செயல். ஒவ்வொரு கல்லும் 12 யானையோட எடை. ஏய், யாரா நீங்க இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறீங்க? ஏய், யாரா நீங்க? யாரு முன்னாடி என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீங்க? ஏய்,
யா ரைட்ரு யா இங்க இருக்க டேய் யாரா யாரா நீங்களா சொல்லு. டேய் காளா, யாரா இவனுங்கெல்லாம் வித்தியாசமா வேஷம் போட்டுக்கிட்டு என்னையே கொல்ல வரானுங்க? அந்த மாதவனோட 250 ஏக்கர் இடம் இருக்குல்ல, அந்த மாதப்பனோட பையன் தான் இவன். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட வந்தா இப்படிதான் நடக்கும். வாங்க. அம்மா, ஒரு அம்மா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பையன் எப்படி இருக்கான்னு தான் கேட்பா. அதே பையன் வயசான அம்மாவுக்காக தன் காதலியே எழுந்துட்டான். இன்னொருத்தி கிடைச்சிட்டான்னு உன்னை பெத்த அம்மாவையே மறந்துட்டு ஜாலியா இருக்குல்ல. குழந்தைக்கு அம்மா ஆகிறவ கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்குடா ஒரு அம்மா? வேணா வேணா அம்மா. சொல்லுங்க, இதுல எது உண்மையான நோட்டு? அது என்னோட நோட்டு. இதுதான் உண்மையான நோட்டு. குட் ஜாப். யூ see பவுன்ஸ்ல பே பண்ணிடு. கவுண்டர்ஃபிட் நோட்ஸை கலெக்ட் பண்ணிக்க. நைஸ். எஸ். என் பொண்ணு. உங்க பொண்ணா? என்ன ஆச்சு? ஏய், யாரா நீ? என் பொண்ணை ஷூட் பண்ணது யாரு? பொண்ணை ஷூட் பண்ணது யாருன்னு தெரியணும்னா 5 கோடி. என்ன 5 கோடியா? பவுன்ஸ்ல வேணுமா, யுஎஸ் டாலர்ஸ்ல வேணுமா, ரியல்ஸ்ல வேணுமா, திரம்ஸ்ல வேணுமா? இந்திய ரூபாயில. ஏய், எங்க இருக்குன்னு சொல்லு, நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். எல்லாத்தையும் சொல்லு. வெயிட் பண்ணு, பணத்தை ரெடி பண்ணு, கால் பண்ணு. என்ன அப்படி பாக்குற? ஷாக் ஆயிட்டியா? கண்டிப்பா இருக்கணும்.
ஷாக் ஆகுறதுக்காக தானே உன்னை இங்க வர சொன்னேன். நானே ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல எனக்கு ஷாக் வரியா ஷாக் செக். ஹலோ. நீ பண்ண கொலையை நீயே பார்த்து குளத்துல தன்னோட நிழலையே பார்த்து பயப்படுற சிங்கம் மாதிரி என்ன பயந்துட்டீங்க. சொன்ன டயத்துக்குள்ள கொடுத்த வேலையை முடிக்கலன்னா நீ பாக்குற உன்னோட நிழலை ஊரே பார்க்கும். நீ எதிர்காலத்துல ஜெயில இருப்ப, உங்க அப்பா செத்து சுடுகாட்டுல இருப்ப. முடிஞ்சிருச்சா? இப்ப இதுக்கு ஒரு முடிவை கட்டியே ஆகணும். ஏதாவது ஐடியா கொடுங்க குருவே. ஆமா, சீம்பால் எடுத்துக்கங்க. என்ன சீனிவாசா, தொழுவத்தை விட்டுட்டு சமையல் கட்டுக்கு போயிட்டீங்களா? கௌரி குட்டி போட்டுச்சு இல்லையா, அதான் சீம்பால் கிடைச்சது. நானே செஞ்சு கையால கொண்டு வந்தேன். முதல்ல போய் செய்ய வேண்டியதை செய். நான் ரெடி தான், அவங்க ரெடியா இருக்கணும்ல. சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். இல்ல நீங்க கொட்டிட்டீங்கன்னா முதல்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. முதல்ல நீ சாப்பிடு. நான் விரதம். எதுக்காக? ஃபர்ஸ்ட் நைட் சீக்கிரமா நடக்கணும்னு நான் விரதம் இருக்கேன். என்ன வெட்டி முறிச்சிட்டேன்னு விரதம் இருக்க போற? ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் மாப்பிள்ள பாசமா செஞ்சு கொண்டு வந்திருக்காரு, எடுத்து சாப்பிடுங்க. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. அட எடுத்துக்கோங்க குடு. மாப்பிள்ள நீங்களும் சாப்பிடுங்க. நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. போய் அந்த இருக்கு போய். ஆமா, என்னையா இது நாத்தம்? இது நாத்தம் இல்லைங்க, நறுமணம். என் கையால சீம்பால் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த எடுத்துக்கங்க. சீம்பாலா? ஐயோ, சீம்பால்னா என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? உயிரையே விடுவாரு. சரி குடு. நல்லா இருக்கும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பவித்ரா, உனக்கு பிடிக்கல? இந்தாம்மா சாப்பிடு சாப்பிடு. தங்கம் தங்கம் தங்கம், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க இருக்கியா? இந்தா சாப்பிடு. எதுக்கு? நான் நம்ம கௌரி குட்டி போடுச்சுல, அதுக்கு தான் இது. யார் அந்த கௌரி? அட நம்ம பசு கௌரிமா. இந்தா முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் கிளாமர் உனக்கு பொங்கி வரும் பாரு. இந்தா சாப்பிடு. சரி. டேய், ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு போ. சாப்பிடு, கிளாமர் கூடும். சாப்பிடு. போதுமா? சாப்பிட்டியா? சரி போ. ஹலோ பாஸ், ஆல் அவுட். பிளானே சக்சஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு? நீயா? வெங்காய மூட்டையா? இல்ல, பூண்டு. பூண்டு மூட்டையா? யோ முட்டாளும் பொண்டாட்டியா? ஐயோ, என் பொண்டாட்டி மூட்டை கத்தாத. எல்லாம் எந்திரிச்சிர போறாங்க. நீ கொடுத்த சீம்பாலுக்கு தண்ணி ஊத்துனா கூட எந்திரிக்க மாட்டாங்க. அப்படி தூங்குறா. அதுவும் கரெக்ட் தான். சரி வா, ஒரு கைப்பிடி. இருப்பா. 5 வருஷமா கல்யாணம் ஆகி நானே இன்னும் தொடல. நீ தோற்றத்துக்கு ஓடுற. என் பொண்டாட்டி நானே தூக்குறேன். சரி தூக்கு. எனிகள்? வேண்டாம் வேண்டாம், நானே தூக்கிறேன். அப்படியா? அப்ப தூக்கு. சரி, நீயும் கொஞ்சம் பிடிப்பா. அப்பவே வேண்டான்னு சொன்னீங்க. ஏதோ ஆர்வத்துல சொல்லிட்டேன். சரி, கொஞ்சம் கைய புடிய. ஏன்பா? அந்த பக்கம் நான் வரேன், தலை பக்கம் வேணா நீ வா. சரி வா. எந்த பக்கம் தான் எனக்கு என்ன, வந்து தொலை. ஏன்பா, என் பொண்டாட்டி இவ்வளவு குண்டு இல்லையே, எப்படி இவ்வளவு குண்டானா? யோ, உன் பொண்டாட்டி எனக்கே தொட்டிருக்கியா? 5 வருஷமா தொடவே இல்ல. அப்புறம் எப்படியா உனக்கு தெரியும்? மூடி தூக்கு. தூக்கு தூக்கு. சத்தம் போடாம தூக்கு. அப்படி அப்படிதான். ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு, வொர்க் அவுட் எனக்கு. இனிமேல என்னால முடியாதுப்பா. ஐயோ, என்னாலே முடியாதுப்பா. உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா வேணாமா? அப்பனா ஒழுங்கா தூக்கு. என்னால முடியல. புடிக்க மாட்டேங்கறே. சரி, நம்ம ஒன்னு பண்ணலாமா? சொல்லு. இங்கேயே கைட்டி. என்னையா பண்ற நீ? எல்லாரும் தூங்கிட்டாங்க. இவ்வளவு தூங்கிட்டா. இப்ப யாருக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. இங்க ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிடுறேன். உனக்காக பம்ப் ஹவுஸ்ல ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிருக்க, நீ இங்கே பண்றேன்னு சொல்ற? தூக்கியா? பம்ப் ஹவுஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. கத்தாதீங்க, எல்லாரும் எந்திரிச்சிர போறாங்க. தூக்கு தூக்கு பா. அப்படி அப்படிதான். அப்படி தூக்கு. ஏய், கத்தாம வாயா. எனக்கே தெரியலையே, இவ்வளவு வெயிட்டா இருக்கா? ஐயோ, முடியலப்பா. ஏயா? என்னால முடியாதுப்பா, என்னால முடியாது. சரி விடு, உள்ளே கொண்டு போய் வச்சிடுறேன்.
நானு தூக்க முடியலன்னு தான் சொன்னேன், தள்ள முடியலன்னு சொன்னீங்க. ஜீப்புப்பா. ஏப்பா நீயும் எவ்வளவோ பண்ணிட்ட, எனக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிட்ட. யோ என்னையா நினைச்ச? நான் அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. போயா. நீ என்னையா நினைச்ச? அங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்ட, அப்படியே கொஞ்சம் நீ ஜீப்லயே தூக்கி வச்சிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். அப்படி சொன்னியா? நான் என் மைண்ட் எதோ ஓடிடுச்சு. ஓகே ஓகே. பயங்கர டயர்ட் ஆயிட்டேன்பா. ஐயோ முடியல. காச்சக். டீச்சர். இந்தா குடி. என்னப்பா இது? மாப்பிள்ளை ஜூஸ். கலா, ஏ பத்ரா, என்னடா பண்றீங்க? ஏய் எந்திரா. மாமா மாமா மாமா, அக்கா, யாராவது இருக்கீங்களா? எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏன்டா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னாச்சு? சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? எங்க உங்க பையன்? ஐயோ, அது ராத்திரி ஏதோ சீம்பால்னு கொடுத்தான், அதை சாப்பிட்டுட்டு படுத்தோம். இன்னும் கண்ணையே திறக்க முடியல. அத்தை அத்தை, உங்க பையனை காணோம். அம்மா, அந்த ஆளையும் வீட்ல காணோமா? என் ஃப்ரெண்டையும் காணோம் பாட்டி. புரியுதா? வீட்டுக்கு வந்தவன் உங்க பையனை பத்தி எழுதுற கவிஞர் இல்ல, உங்க பையனுக்கு திதி கொடுக்கிற புரோகிதர். உங்க பையன் கழுத்துக்கே கத்திய வச்சவன். ஏய் இங்க பாரு, யார் அவன்? இவன. ஏய் தங்கம், எனக்கு முன்னாடி எந்திரிச்சு ரெடி ஆயிட்டியா? சொல்லிருந்தா மூஞ்ச நானே கழுவி இருப்பேன். நீ எதுக்கு தண்ணி ஊத்துன? வா 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 வா. ஏய், எங்க அண்ணனை காணோம்னு எல்லாரும் டென்ஷன்ல இருந்தா இவனுக்கு இந்த நேரத்துல ரொமான்ஸ் தேவையா? ரொமான்ஸ். மாமாவ காணுமா? இப்ப நான் எங்க இருக்கேன்? அப்படின்னா நேத்து ராத்திரி மூட்டையில கட்டுனது உண்மை இல்லையா? மூட்டையா? அப்படின்னா அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ என்ன சொல்ற? யாரு என்ன? அதான் ரைட்டர். ஆனா நான் ரைட்டர் கிடையாது, நான் ஒரு ஃபைட்டரு. உங்க மாமாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன், உங்க மாமாவை கடத்திட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தான். அப்படின்னா அவன் சொன்னது உண்மைதான். நான் தான் அவனை காமெடி ரைட்டர்னு நான் காமெடி பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னைய பலியாகிட்டு போயிட்டானே. ஐயோ ஐயோ ஐயோ, என் பையனை கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? நான் அன்னைக்கே சொன்னேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. இவதான் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தா. இப்ப பாரு பாட்டி. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, சென்னைக்கு வந்துட்டேன். எங்க வரணும்னு சொல்லு. ராம் துர்காவுக்கு வா. ராம் துர்காக்கா? என்ன ரைட்டரு, காலங்காத்தாலேயே என்ன பார்க்க வந்திருக்கீங்க? தினமும் நான் என்ன பண்றேன்னு எழுத போறீங்களா? இது எங்க புது குடோனு. நான் இங்க எப்படி வந்தேன்? ராத்திரி வீட்டில் தானே படுத்துக்கிட்டு இருந்தேன். தம்பி ரைட்டரு, என்னாச்சு? நான் எப்படி இங்க வந்தேன்? கூலா இருங்கய்யா. உங்களை கடத்திட்டு வந்துட்டேன். என்னது? கிட்னாப் பண்ணிட்டேன்னு சொல்றேன். என்ன சொன்ன? உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். ஏய், என்ன சொல்ற? என் வீட்டுல என் கோட்டையில என் ஆளுங்க இருக்கும்போதா தூக்கிட்டு வந்த? எங்க? எப்படி? யாரோட ஆளு நீ? நான் யாருன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல. நீ யார தொட்டிருக்கன்னு இன்னும் நீ புரிஞ்சுக்கல. என்ன எதுக்கு கிட்னாப் பண்ணிருக்கன்னு எனக்கும் புரியல. ஆனா என்ன தொட்டுட்ட.
பெரிய தப்பு பண்ணிட்ட. யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? அம்மா. என்ன? அம்மாவா? எங்க அம்மாவை யாரோ கடத்திட்டாங்க. உங்களை கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வர சொன்னா. அதான் கூட்டிட்டு வந்தேன். அவ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவை ஏன் கிட்னாப் பண்ணான்னு எனக்கு தெரியாது. உங்களை ஏன் என்ன வச்சு கடத்த வச்சான்? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. அவ யாருன்னு தெரிஞ்சிரும். ப்ளீஸ் ஐயா. எங்க அம்மாண்ணா எனக்கு உயிர். என் உயிரையே அவன் தூக்கிட்டு போயிருக்கான். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன். எங்கடா எங்க அம்மா? அம்மாவா? நண்பா, நீயா? ராமானுஜம், நீ எதுக்காகடா என்ன கிட்னாப் பண்ண சொன்ன? நீ எதுக்கு என் பொண்ணை ஷூட் பண்ண சொன்ன? எங்க வா? நான் ஏன் உன் பொண்ணை ஷூட் பண்ண போறேன்? என்ன பேசுற நீ? நான் எதுக்காகடா உன்னை கடத்தணும்? ஏய், போதும் நிறுத்துங்கய்யா. என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? ஏய், எங்கடா எங்க அம்மா? யாருடா உங்க அம்மா? எவனோ ஃபோன் பண்ணி 5 கோடி கொடுத்தா உன் பொண்ணை ஷூட் பண்ணவன காட்டுறேன்னு சொன்னான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இன்னைக்கு அவனை விட மாட்டேன். எங்கடா எங்க அம்மா? நில்லுங்கய்யா. நீ இவரை தானே கடத்திட்டு வர சொன்ன? கடத்திட்டு வந்துட்டேன். எங்க அம்மா விடு. யாரா நீ? என் பொண்ணை ஷூட் பண்ணது யாரு? எங்கடா அவ? நீ 5 கோடி தானே கேட்ட? ஏய், அசையாது. ஏய், எங்க அம்மா எங்கடா? நீயா? என் ஹாஸ்பிடல் பிளட் பேங்க் சீஸ் பண்ணது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் ஷூட் பண்ணிருக்க. ஏய் நண்பா. ஏய், நீ சொன்னதை செஞ்சிட்டல. எங்க அம்மா விடு. நீங்களா? ஏன் தாத்தா? ஏன் இப்படி பண்ணீங்க? பசுபதி பாண்டியனா? அதே பசுபதி பாண்டியன் தான். கோபாலோட அப்பா பசுபதி பாண்டியன். என்ன பசங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் விளைச்சல் கம்மியா வந்தாலும் பரவாயில்ல, சோறு போடுற பூமி தாய்க்கு விஷத்தை போடக்கூடாதுன்னு கெமிக்கல் உரத்தை போடாம இயற்கை உரத்தை போட்டுட்டு வரேன். இதுல நம்ம 2 பேரும் ஆரோக்கியமா இருப்போம். நம்மளை காப்பாத்துற பூமி தாய்க்கும் ஆயுசு ஜாஸ்தி. புரியுதா கோபால்? ஆரோக்கியத்தையும் ஆயுசையும் வச்சுட்டு என்ன பண்ண போற? வாழறதுக்கு பணம் தேவைப்பா, பணம். உன்னோட இந்த 2 விளைச்சலுக்கு என்னோட 1 விளைச்சல் சமம். இப்படியே போனா எப்படிப்பா? குடும்பம் வேற பெருசாகுது இல்ல? உங்க பொண்டாட்டி வேற மாசமா இருக்காங்க. இயற்கையை பாக்குறத விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்கு வழிய பாருப்பா. இயற்கை உரம்னு பேசாம விளைச்சலுக்கு கெமிக்கல் உரத்தை போடுப்பா, நல்லா வளரும். பசிச்சா சாப்பாடு தான் சாப்பிடணும், போதலன்னு மண்ணைய சாப்பிட முடியும்? எனக்கு என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற குழந்தையும் ஒண்ணுதான்,
இங்க நிலத்துல வளர்ற விளைச்சலும் ஒண்ணுதான். இந்த வீரமணியும் ராமானுஜமும் விதை உரம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்கற விதையாலையும் உரத்தாலையும் விளைச்சல் குறைஞ்சு போச்சுன்னு ஜனங்க பிரச்சனை பண்ணாங்க. இங்க பாருங்கப்பா, நிலம் உங்களோடது, உரமும் விதையும் சேட்டோடது. நாங்க 2 பேரும் வியாபாரிங்க தான். இதுக்கு நாங்க இல்ல, அந்த சேட்டு தான் காரணம்னு அவங்கிட்ட போனாங்க. விதை உரங்கிற பேர்ல நாங்க அந்த பூமியில போடுறது அமிர்தம் இல்ல, விஷம். அந்த விஷம் பூமிக்குள்ள போய் வருஷத்துக்கு 3% அதோட பலத்தை இழந்து இன்னும் 3 வருஷத்துல அது ஒரு தரிசு நிலமாயிடும். அப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன் குவிண்டாலுக்கு 100 ரூபான்னு இருக்கிற பூமியோட விலை 40,000 ரூபாய் ஆகும். ஒரு ஏக்கருக்கு 14 லட்சம். லட்சம் கோடி கோடியா ஆகணும்னா அந்த விவசாய பூமி நமக்கு சொந்தமாகணும். அந்த பூமி நமக்கு சொந்தமாகணும்னா அந்த விவசாயிகளோட விளைச்சல் பாலா போகணும். அவங்க 2 பேருக்கும் பணத்தாசையை காட்டினா. முயற்சின்னு சொல்லாதன்னு எனக்கு சொல்லிட்டு நீங்க அந்த ராமானுஜம் வீரமணி கொடுத்த ரசாயன உரங்களை போட்டு வளமான உங்க நிலத்தை பாழாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலப்பா. மண் பரிசோதனை பண்றவங்க உங்க மண்ணை பரிசோதிச்சு பார்த்த சர்டிபிகேட் சொல்லுது. இது இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உங்க பசங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் நாங்க இப்படி விளைச்சல் எடுப்போம் அப்படி விளைச்சல் எடுப்போம்னே கதையா தான் சொல்லுவோம். அட சும்மா இருங்க கோபாலப்பா, ஏதோ 4-5 பேருக்கு விளைச்சல் வரலன்னா அதுக்கு நாம என்ன செய்யறது? போன வருஷம் எனக்கு நல்ல விளைச்சல் தான்ப்பா. இந்த வருஷம் எங்களுக்கு நல்ல விளைச்சல் தான். போடுங்க, இப்படியே இன்னும் 2 வருஷம் போங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். இங்க பாருங்க, பூமி தன்னோட வளத்தோட இருக்கணும்னா இயற்கை விவசாயத்தை பண்ணுங்க. அதை விட்டு சோறு போடுற பூமி தாய்க்கு அந்த ரசாயன உரத்தை போடாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுங்க. உங்க அப்பா ஜனங்களுக்கு புத்தி சொன்னான், ஆனா நம்ம ஜனங்க அதை கேட்கல. ஒரு நாள் ராத்திரி திடீர்னு உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிடுச்சு. அவளை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். பாதி வழியில ஏய், யாரியா நீ? குறுக்க வண்டியை நிறுத்திட்டு இருக்க? யோ சேட்டு, நீயா? வழிய விடியா? இப்போ நீதான் என் வழியில குறுக்க நிக்கிற. இப்போ நீதான் வழி விடணும். சாப்பாடு கொடுக்கிற பூமிக்கு விஷம் கொடுக்கிற என் வாயிலேயே மண்ணை போடுறான்னா நான் விட்டுற முடியுமா? என்ன எதிர்த்து பிரச்சாரம் பண்றியா? ஐயோ டே வீரமணி, என்ன காரியம்டா பண்ணிருக்க? சேட்டை ஏன்டா அடிச்சு கொன்ன? நான் எங்கடா அடிச்சு கொன்னேன்? இந்த கோபால் தான் அடிச்சு கொன்னான். அப்படியா? ஏய், நான் எங்க அடிச்சேன்? நான் எங்க கொன்னேன்? சேட்டுக்கும் இவனுக்கும் இந்த உரம் விஷயத்துல நிறைய பிரச்சனை இருந்தது. லாபத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அடிச்சே கொன்னுட்டான். அத நம்ம 2 பேரும் பாத்துட்டோமா? ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோன்னு வானத்துக்கு பயந்து விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான். அப்படிதானே? கோபால், என்ன பாச்சு? கோபால், ஏய் ராமானுஜம், அப்பா, நீயே குடிக்கிறியா? குடிக்க வைக்கவா? ஏய் வீரமணி, இவனுக்கு இந்த மருந்த குடுக்கறதுக்கு முன்னாடி இவன் விதைச்சிருக்கிற விதைக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு வேணாம், தயவு செஞ்சு வேணாம், தயவு செஞ்சு வேணாம். ஏய், விட்டுருங்க. நீயா குடிச்சிட்டா 1 உயிர், இல்லனா 3 உயிர். வேண்டாம், வேண்டாம் கோபால், வேண்டாம், தயவு செஞ்சு குடிக்காத கோபால். அது நம்ம கோபால். வேண்டாம். யோ கிழவா, இந்த விஷயத்த நீ ஊர் ஜனங்க கிட்ட சொன்னீன்னா உன் பையனுக்கு நடந்த இதே நிலைமை தான் உன் மருமகளுக்கும் அந்த மருமக வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நடக்கும். பாத்துக்க. புரிஞ்சுதா ராமானுஜம்? கோபால் செத்திருந்தான்னா சேட்டு ராஜாவாயிருப்பான். இப்ப 2 பேரும் செத்துட்டாங்க. இனி நாம தான். நாம 2 பேரும் தான். கோபால், கோபால்,
கோபால் என்ன காரியம் பண்ணீங்க ஏண்டா இப்படி பண்ற கோபால் டேய் ராமானுஜம் கோபால் ஆ 28 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் இவங்க 2 பேரும் உங்க அப்பாவை கொன்னாங்க. உங்க அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. இங்க பாருங்க மாமா, நானும் என் பையனும் எப்படியோ பொழைச்சுக்கிறோம். அவ மனசுல நீங்க எந்த பகையையும் வளர்க்காதீங்க. அவ அப்பா சாவ பத்தி அவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சரிம்மா. என் கண்ணு முன்னாடியே என் பையனை கொன்னதை நான் எப்படி தாங்கிக்கிறது? எனக்கு வயசாயிடுச்சு. அதனாலதான் திட்டம் போட்டேன். உங்க அம்மானு உனக்கு உயிர் இல்லையா? அதனாலதான் நானே கடத்தினேன். உன் கையாலேயே அவங்க 2 பேரையும் கடத்த வச்சேன். என்ன மன்னிச்சிரு மோகன். மோகன் ஏய், ஃபிளாஷ்பேக்க கேட்டல்ல? உங்க அப்பனை எப்படி கொன்னன்னு நீ பாக்கலல்ல? இப்ப பாக்குறியா? உத்தரா. அவங்க அம்மானா அவனுக்கு உயிரடா. அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, சொல்லிட்டேன். ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த கிழவனை அடிச்சு போடுங்கடா. விடுங்கடா, விடுங்க.
சாரிம்மா, நான் அவனை கொன்னது நம்ம அப்பாவை கொன்னதுக்காக இல்லை, எத்தனையோ விவசாயிகளோட நிலத்தை அநியாயமா அழிச்சதுக்காக. உங்க தாத்தா ஏதோ சேஃப்டி பண்ணிட்டாரோ ஓகே, இல்லைன்னா என்னோட கதை. ஹலோ ஃபைட்டர். ஓ சாரி, ப்ளாகர் ஃபைட்டர். நீ என்னோட லைஃப் ஸ்டோரியை பிளாக்ல எழுதி அப்லோட் பண்ண. ஆனா நான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ண பாய். டைகர் பா. நீ ஹாய் சொல்லணும்னு நினைச்சேன்னா உண்மையான ஃபைட் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.